ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனல் இயர்ஸ் காலேஜ் முடிச்சுக்கிட்டு ஜாப்க்கு போகிறதுக்காக ரெடியாக இருப்பீங்க. நீங்கள் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியராக இருந்தாலும் சரி, சிஎஸ்சி ட்ரிபிள் எது வேணுமோ நீங்கள் படிச்சிருந்துருக்கலாம். டிகிரி முடித்தா தான் ஜாப் கிடைக்கும்னு உங்களில் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கீங்க. அப்படி கிடையாதுங்க. டிகிரியே முடிக்கலைனாலும் ஜாப்ஸ் கிடைக்கும், அது ஒரு நல்ல சேலரியோட ஜாப்ஸ் கிடைக்கும். இந்த வீடியோவில் பேசிக்காக என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 டெக்னாலஜிஸ் பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த டெக்னாலஜிஸ் படிக்க மூலியமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாகவே ஜாப் கிடைக்கும். நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தாலும் சரி, முடிக்கலைனாலும் சரி, ஒரு நல்ல ஜாபே கிடைக்கும், இது நல்ல சேலரியோட. இது என்னென்ன டெக்னாலஜிஸ் பற்றி நம்ம படிக்க போகிறோங்கிறது ஃபுல்லாகவே தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 5 டெக்னாலஜி ஃபஸ்ட்டு நான் ரிவர்ஸ் ஆர்டர்லேருந்து போக போகிறோம். அஞ்சாவதாக நம்ம பார்க்க போகிற டெக்னாலஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜாவானாலே பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜாவாவோட பேஸ் ஃபவுண்டேஷனே பார்த்தீங்கன்னா C++லேருந்து தான் ஜாவா வந்திருக்கு. நீங்கள் ஜாவா கற்றுக்கிறதுக்கு முன்னாடி C++ கற்றுக்கிறது கொஞ்சம் ரொம்ப நல்லது. இது மூலமா பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாகவே ஜாவா லேர்ன் பண்ணிக்க முடியும். கிட்டத்தட்ட லாஸ்ட் 10 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா ஜாவாவோட க்ரோத் ரொம்பவுமே அதிகமாகவே தாங்க இருக்குது. இன்னைய வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜாவாவோட ஸ்டாண்டர்ட்ஸ் குறையவே கிடையாது. பெரிய கம்பெனிலேருந்து சின்ன கம்பெனி வரைக்குமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஜாவா யூஸ் பண்ணுறாங்க. இது எதனால் நான் 5வது பிளேஸ் இருக்குன்னு சொல்கிறேன். இப்போ ஜாவாக்கு அடுத்து ஏகப்பட்ட டெக்னாலஜிஸ் வந்துருச்சு. ஜாவாவோட மெயின் கான்செப்டே என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஆப் டெவலப் பண்ணுறீங்க, ஒரு ஆண்ட்ராய்டு ஆப் நீங்கள் டெவலப் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஜாவா கற்றுக்கிறது மூலயமா பார்த்தீங்கன்னா உங்களால் இந்த ஆண்ட்ராய்டு ஆப்ஸை உங்களால் ரெடி பண்ண முடியுங்க. இது பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஜாவாவில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த ஜாப்ஸ்க்கு அப்ளை பண்ணுங்கள். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜாவாக்கான ஸ்டாண்டர்ட்ஸ் குறையவே கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஜாவா புதுசாக தான் கற்றுக்க போகிறேன்றீங்கன்னா ஜாவா லேர்ன் பண்ணுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டைம் ரொம்பவுமே அதிகமாக தான் எடுக்குங்க. நீங்கள் பேசிக்லேருந்து ஃபுல்லாக கவர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே டைம் அதிகமாக எடுக்கும். நான் இப்போயே சொல்லிடுறேன். உங்களுக்கு ஒரு பர்சனலாகவே எனக்கு ஒரு ஆண்ட்ராய்டு ஆப் டெவலப் பண்ணுங்கிறதுல ரொம்பவுமே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ஃபீல்டில் சூஸ் பண்ணுறது மூலிமா உங்களால் ஒரு ஆப்ஸை க்ரியேட் பண்ண முடியும். அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாவா படிச்சிங்கன்னா அது ரொம்பவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம வீடியோவில் 4வதாக பார்க்க போகிற டெக்னாலஜி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட்டுனாலே நீங்கள் நினைக்கிற மாதிரி கார்லாம் எதுவும் கிடையாதுங்க. இந்த ஷிஃப்ட் டெக்னாலஜி படிக்கிறது மூலிமா நீங்கள் என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா iOS ஆப் ரெடி பண்ண முடியும். உங்களுக்கு ஒரு ட்ரீமாக இருக்கலாம், நான் ஒரு iOS ஆப் ரெடி பண்ணி அதை ஆப் ஸ்டோரில் லான்ச் பண்ணுறவங்க யாருக்கெல்லாம் ட்ரீமாக இருக்கும். நீங்கள் இந்த டெக்னாலஜி லேர்ன் பண்ணுங்கள் இந்த லாக்டவுன் இல்லையா. இது பார்த்தீங்கன்னா ஜாவா மாதிரி கிடையாதுங்க. இது கொஞ்சம் யூசர் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும். இதை நீங்கள் டேரெக்டாகவே ரன் பண்ணி நீங்கள் ப்ராஜெக்ட்ஸும் ரெடி பண்ணலாம் அப்போவே. இதுக்கு நீங்கள் பேசிக்காக நீங்கள் வேறு எதுவும் கோடிங் தெரிஞ்சிருக்கணும்லாம் அந்த மாதிரி எதுவும் அவசியம் கிடையாது. நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஷிஃப்ட் டெக்னாலஜி படிக்கிறது மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களால் ஆப் டெவலப் பண்ணுறது வரைக்கும் ரெடி பண்ண முடியும். இதுக்கு பார்த்தீங்கன்னா யூடியூப்லேயே பார்த்தீங்கன்னா நிறையாவே கோர்சஸ் இருக்குது. நீங்கள் அதை மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் 3வதாக பார்க்க போகிற டெக்னாலஜி என்னென்னு பார்த்தீங்கன்னா எஸ்கியூஎல்ங்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கிடையாதுக்கிறாங்க. பேசிக்காக இது அப்படி கிடையாதுங்க. எஸ்கியூஎலும் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மாதிரி தான். எஸ்கியூஎல் படிக்கிறது மூலிமா என்னென்ன பண்ண முடியும்னு நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் லைக் பண்ணுற ஒரு போஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் போடுற ஒரு போஸ்ட்டாக இருக்கட்டும், நீங்கள் லாக் அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் திருப்பி வரப்போவும் பார்த்தீங்கன்னா அந்த போஸ்ட் அங்கேயே தானே இருக்குது. இந்த போஸ்ட் எல்லாமே எங்கே சேவ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா பேஸில் சேவ் ஆகுது. இந்த மாதிரி போஸ்ட்டாக இருக்கணும், நீங்கள் என்னென்னலாம் நீங்கள் உங்களோட டேட்டாஸை ஆன்லைனில் என்டர் பண்ணுறீங்களோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா பேஸ்லாம் ஸ்டோர் ஆகுது. அந்த ரிலேட்டடான ப்ராஜெக்ட்ஸை பற்றி படிக்கிறது பேர் தாங்க எஸ்கியூஎல், சீக்வென்ஷியல் கொரி லாங்குவேஜ். இதோட ஸ்கோப்பும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரீசெண்ட் இயர்ஸில் ரொம்பவுமே அதிகமாகவே இருக்குது. உங்களுக்கு இந்த டேட்டா பேஸஸ் பற்றி ரொம்பவுமே ஒரு நாலேஜ் இருக்குது. எனக்கு அந்த ஃபீல்டில் தான் போகணுன்னு ரொம்ப ஆசை இருந்துச்சுன்னா நீங்கள் எஸ்கியூஎல் படிக்கிறது மூலிமா உங்களுக்கு இந்த ஜாப்ஸ் கிடைக்கும். நம்ம இந்த வீடியோவில் 2வதாக பார்க்க போகிற டெக்னாலஜி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜாவாஸ்கிரிப்ட்னா எதுவும் கிடையாதுங்க. இப்போ நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு வெப்சைட்டாக இருக்கட்டும், அதோட வெப்சைட்டுக்கு பேஸ் ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா HTML CSS இருக்கட்டும். பட் நீங்கள் பார்க்குற மாடர்ன் வெப்சைட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ வர வெப்சைட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜாவாஸ்கிரிப்டில் தாங்க ரெடி பண்ணுறாங்க. ஜாவாஸ்கிரிப்ட்டுங்கிறது ஒரு பேக்கெண்ட் லாங்குவேஜ் தான். இது கற்றுக்கிறது மூலிமா பார்த்தீங்கன்னா உங்களோட வேறு லெவல் வெப்சைட்ஸ் எல்லாமே பண்ண முடியும். ஜாவாஸ்கிரிப்ட்டுங்கிறதும் ஒரு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவும் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. நீங்கள் பார்க்குற எந்த ஒரு வெப்சைட்டாக இருக்கட்டும் மாரி, நீங்கள் அந்த அப்ளிகேஷன்ஸ் அந்த வெப்சைட்டில் வர போகிற என்னென்னலாம் டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணுறாங்க, ஒவ்வொரு ஸ்பெசிஃபிகேஷன் யூஸ் பண்ணியிருப்பாங்களே, ஃபார்ம்ஸாக இருக்கட்டும், ஏகப்பட்ட ட்ரெண்ட்ஸ் அதில் இருக்குது. ஜாவாஸ்கிரிப்ட்டுங்கிறது இல்லாமல் இப்போ ஒரு வெப்சைட் கிடையாதுன்னு அந்த மாதிரி தாங்க சொல்ல முடியும். என்ன தான் HTML CSSன்னு அதை யூஸ் பண்ணி நம்ம வெப்சைட் பண்ணாலுமே பார்த்தீங்கன்னா ஜாவாஸ்கிரிப்ட் மாதிரி ஒரு க்ளீனாக ஒரு அவுட்புட் கொடுக்க முடியாதுங்க. இந்த டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு பீக்கில் தாங்க இருக்குது. இப்போ வரைக்கும் இது குறையவே கிடையாது. உங்களுக்கு ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணணுங்கிற ஒரு பேஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் ஜாவாஸ்கிரிப்ட் கண்டிப்பாக படிங்க. அடுத்ததாக நம்ம வீடியோவில் பார்க்க போகிற கடைசி கோடிங் டெக்னிக் அண்ட் நம்பர் 1 கோடிங் டெக்னிக் இப்போ ரீசெண்ட் டெக்னாலஜிஸில் என்னன்னு பார்த்தீங்கன்னா பைத்தானுமே ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான். பைத்தானுங்கிறது ரொம்பவுமே ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லிங்க. அதாவது இப்போ நீங்கள் ஜாவா படிக்கணும்னா அதுக்கு முன்னே பேஸாக பார்த்தீங்கன்னா C++ தெரிஞ்சிருக்கணும். இப்போ ஜாவாஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா அது பேஸிக்காக நீங்கள் HTML CSS இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். பட் பைத்தானை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க. சரி, நீங்கள் ஒரு கம்ப்ளீட் பிகினராக இருந்து இந்த பைத்தான் லேர்ன் பண்ணிங்கன்னா கூட உங்களால் ஈஸியாகவே லேர்ன் பண்ணிக்க முடியும்.
ஸோ இது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஈஸியாக இருக்கும். ஒவ்வொரு கோடிங்குமே உங்களுக்கு வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட டுட்டோரியல்ஸ் வந்து யூடியூப்லேயும் இருக்கும். ஸோ நிறைய பே பண்ணி ஆப்ஷன்ஸ் வாங்குகிற கோர்சஸும் இருக்குது. யூடிமி அந்த மாதிரி நிறையாவே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அது மூலமா வந்து இந்த கோர்ஸை கற்றுக்க முடியும். பைத்தான் யூஸ் பண்ணி என்னென்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, பைத்தானுமே பார்த்தீங்கன்னா உங்களால் வெப்சைட்ஸும் க்ரியேட் பண்ண முடியும், ஆப் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா பைத்தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இருக்கிறது கரண்ட் டெக்னாலஜிஸை பொறுத்த வரைக்கும் பைத்தான் படிக்கிறது மூலிமா உங்களுக்கு ரொம்பவுமே சேலரியும் அதிகமாகவும் இருக்கும். ஸோ பைத்தான் டெவலப்பர்ஸ் வந்து ரொம்பவுமே இப்போ வாண்டடாக இருக்குங்க. ஸோ இந்த லாக்டவுனை நீங்கள் யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்துகிறதுக்கு இந்த 5 கோர்ஸில் நீங்கள் வந்து எதை சூஸ் பண்ண போகிறீங்க நீங்களே முடிவு பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடி சொன்ன 4 கோர்ஸுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் கற்றுக்கணுன்னா கொஞ்சம் சர்டன் பீரியட் ஆஃப் டைம் ஆகும். ஸோ பைத்தான் வந்து அப்படி கிடையாது. நீங்கள் வந்து ஈஸியாகவே ஒரு பிகினராக வந்து இப்போலேருந்தே லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ நீங்கள் எந்த கோர்ஸை படிக்க போகிறீங்கிறது கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி ரிலேட்டடாக உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ தேவைப்படுச்சுனாலும் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். Until then, bye bye from Ameer. Thanks for watching. Bye bye.